வணக்கம். இது அப்பாச்சி 160 இன்ஜின்குள்ளே வர்ற எல்லா பார்ட்ஸுமே இது பிரித்து இங்கே வச்சுருக்கோம். இது எதுக்கு பிரித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீர் உழுகலை. கீர் உழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வர இந்த கிளச்சு ஷாஃப்ட், கீர் ஷாஃப்ட்டில் வரும் கிளச்சு ஷாஃப்ட்டில் வர பேரிங்கும் உடஞ்சிருந்துச்சு. கிளச்சு பெல்லே வெளியிருந்து ஆட்டி பார்க்குறப்போ ஃபுல்லாக ப்ளே இருந்துச்சு. அப்போ பேரிங் ஒன்றும் இல்லை, எல்லா பேரிங்குமே நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா இது சென்ட்ரு கேஸுக்குள்ளே வருதுன்னா அப்புறம் அந்த உள்ளே வர்ற வேலை எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிடணும். மறுபடியும் ரீவொர்க் வரக்கூடாது. இப்போ இதில் அதே மாதிரி கிக்கர் ஸ்ப்ரிங்கும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால என்ன, இதுவும் சென்ட்ரு கேஸுக்குள்ளே தான் வருது. அப்போ அதையும் மாற்றியாச்சுன்னா அப்புறம் உள்ள இந்த சென்ட்ரு கேஸுக்குள்ளே வேலை எதுவுமே கிடையாது. இப்போது ரொம்ப நாளாக இந்த ஷாஃப்ட் பேரிங் எல்லாம் போயிட்டு நம்ம ரொம்ப நாளாக ஓட்டினோம்னா கண்டிப்பாக கியர் வீலில் டீத்து கிராஸாக என்கேஜ் ஆகி டீத்து சொத்தை விழுந்துடும், இல்லைன்னா டீத்து கட் ஆகும். இது சவுண்டு வர ஆரம்பித்து 2வது நாள்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் டீத்து எதுவுமே ஆகலை, நல்லா இருக்குது. அப்போது இதில் கிக்கர் ஸ்ப்ரிங்கு உங்களுக்கு காமிக்கிற சென்ட்ரல் கேஸுக்குள்ளே தான் இருக்குது, அது பாருங்கள். அப்புறம் இந்த வண்டி இன்ஜின் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன இருக்கும், அப்படி இந்த சென்ட்ரல் கேஸு என்னென்ன பேரிங்கு எல்லா கீர் ஷாஃப்ட்டு எல்லாமே இது எப்படி இருக்குங்கிறது பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு வரேன்.